போஷ் ஆக்ட் 2013 அப்படின்னா என்ன அப்படின்னா, வேலை இடத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவை தடுப்பதற்கு, அதற்கு தண்டனை வழங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்க உருவாக்கப்பட்ட மத்திய அரசின் சட்டம்தான் இந்த போஷ் ஆக்ட் 2013. இந்த சட்டம் தனியார் நிறுவனங்கள், அதேபோல் அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, தொழிற்சாலைகள், ஷாப்ஸ், ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் கட்டாயமாக பொருந்தும். இந்த போஷ் ஆக்டின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ப்ரீவென்ஷன், அதாவது தடுப்பு, அதேபோல் புரோகிபிஷன் தடை, அதேபோல் ரீட்ரஸல் தீர்வு வழங்கல், இது 3 தான் இந்த போஷ் ஆக்டின் முக்கிய நோக்கங்கள். அடுத்து, எந்த நிறுவனங்களில் இந்த போஷ் ஆக்ட் கட்டாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் இந்த போஷ் ஆக்ட் ஆனது கட்டாயம். இது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஐசிசி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி கட்டாயம். அதேபோல் ட்ரெயினிங் அவேர்னஸ் அதுவும் கட்டாயம். அதேபோல் டிஸ்பிளே போர்டில் ஐசிசி டீட்டெயில் ஆனது அதுவுமே கட்டாயம். ஒருவேளை இந்த ஐசிசி ஆனது அமைக்காவிட்டால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு, அதாவது அந்த நிறுவனத்துக்கு 50,000 வரை அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் மீறினால் லைசன்ஸ் கூட ரத்து செய்யப்படலாம். அதேபோல் இந்த ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அதில் யாரெல்லாம் கட்டாய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதாவது மூத்த பெண் ஊழியர். குறைஞ்சது 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர், அவங்க யார் அப்படின்னா என்ஜிஓ ஆர் அட்வொகேட். இதில் இந்த ஐசிசி உறுப்பினர்கள் 50% பெண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதேபோல் இந்த போஷ் ஆக்டின் கீழ் புகார் கொடுக்கும் நடைமுறை எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்க வேண்டும். சம்பவம் நடந்த 3 மாதத்துக்கு உள் எழுத்துப்பூர்வமாக ஐசிசிக்கு புகார் கொடுக்க வேண்டும். அடுத்து இதோட விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆதாரம், அதாவது சாட்ஸ், மெயில், விட்னஸ் இவைகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த விசாரணையானது 90 நாட்களில் அந்த என்கொயரியானது முடிக்க வேண்டும். அதேபோல் அந்த முடிவு ரிப்போர்ட்டு அது என்ன அப்படின்னா, ஐசிசி தன்னோட விசாரணை அறிக்கையை எம்ப்ளாயருக்கு சமர்ப்பிக்கும். அந்த முடிவானது, அந்த முடிவு ரிப்போர்ட்டை எம்ப்ளாயருக்கு ஐசிசி ஆனது சமர்ப்பிக்கும். ஒருவேளை குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் விதிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிட்டன் அப்பாலஜி, அடுத்து வார்னிங், சேலரி டிடக்ஷன், ப்ரமோஷன் ஸ்டாப், சஸ்பென்ஷன், ஜாப் டெர்மினேஷன், அடுத்து காம்பன்சேஷன் டு விக்டிம். இது எல்லாமே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் விதிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள். அதேபோல் அந்த போஷ் ஆக்டின் கீழ் சிவில் நடவடிக்கை, அதே நேரத்தில் போலீஸ் கேஸும் அதாவது அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி போலீஸ் எஃப்ஐஆர் போட உரிமை உண்டு. அதேபோல் அந்த எம்ப்ளாயர், ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயரோட சட்ட கடமைகள் அப்படின்னு இருக்குது. அது என்ன சட்ட கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வேலை இடத்தில் ஐசிசி அமைக்க வேண்டும். அதேபோல் போஷ் ட்ரைனிங் நடத்த வேண்டும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுக்க வேண்டும். அதேபோல் அந்த பெண் புகார் அளித்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பழி வாங்கக்கூடாது. அதேபோல் ஆனுவல் போஷ் ரிப்போர்ட் ஆனது சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் அந்த பெண் பொய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா
அது வந்து முற்றிலும் கள்ள புகார் அப்படின்னு நிரூபித்தால் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஆதாரம் இல்லாதது மட்டும் காரணமாக தண்டனை கிடையாது. ஒருவேளை ஐசிசி இல்லாத இடங்களில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஹவுஸ்மேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், டெய்லி வேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இடங்கள் வந்து கிடையாது. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது மாவட்ட கலெக்டர் தலைமையில் பெண்கள் வந்து, அதாவது ஹவுஸ்மேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், டெய்லி வேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த எல்சிசியில் புகார் அளிக்கலாம்.